வணக்கம் நண்பர்களே. சினிமாவில் இருந்து விலகுகிறார் தல அஜித். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கா? என்ன ஏது என்றதை முழுமையாக இந்த வீடியோ பதிவில் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியும், தல அஜித் ஆக்டிங், கார் ரேசிங் இந்த ரெண்டு விஷயத்திலையும் தல கிங் தான். இவரை போல இந்த ரெண்டு விடயங்களிலும் கிங்காக இருக்கக்கூடியவர் சினிமாவிலே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைக்கு ஆக்டிங்கா கார் ரேசிங்கா ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டால் கார் ரேசிங் தான். அதுதான் அவருடைய பேஷனும் கூட. ஆக்டிங் உள்ள வந்ததால தலையால கார் ரேசிங்ல பங்கெடுக்க முடியவில்லையே என்று சொல்லி நிறைய தடவை கவலைப்பட்டும் இருக்கிறார். தல அஜித் குமார் ரேசிங் கம்பெனி என்று சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியின் சார்பில் தான் இப்பொழுது போட்டிகளிலே பங்கெடுத்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். விவேகம் படத்திலேயே தல அஜித் ஒரு வசனம் பேசுவார், நெவர் எவர் கிவ் அப். இது தனியே படத்துக்கான வசனம் மட்டுமல்ல, இந்த வசனம் தான் தலைவனுடைய வாழ்க்கையும் கூட. தல அஜித் தன்னுடைய இலட்சியத்துக்காகவும் கொள்கைக்காகவும் எதையுமே பொருட்படுத்தாத ஒரு மனுஷன். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கார் ரேசிங் என்ற ஒரு விஷயத்துக்காக தல அஜித் சந்திக்காத விபத்துக்கள் இல்லை, முறிவுகள் இல்லை, சவால்கள் இல்லை. அண்மையில் கூட துபாயிலே கார் ரேசிங் சம்பந்தப்பட்ட பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவருடைய கார் விபத்துக்குள்ளாகி அப்படி உருண்டு பிறண்டு ஒரு இடத்துல நின்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும் போது எங்கள் எல்லோருக்கும் கொலை நடுங்கி போச்சு. நீங்களும் அந்த வீடியோ பார்த்து அதிர்ச்சி அடைந்திருப்பீங்க. ஆனாலும் அந்த காருக்குள்ள இருந்து எந்த விதமான காயமும் இல்லாம சும்மா கெத்தாக ஒரு சினிமாவிலே நடக்கிற சம்பவம் போல வெளியே காரை திறந்து கொண்டு நடந்து வருகிறார் தலை என்று சொன்னால் அதுதான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரினுடைய உச்சம். இதெல்லாம் 53 வயசு நிரம்பிய ஒரு மனுஷனால எப்படி முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு புரியும். 18 வயதில் தொடங்கிய இந்த கார் ரேசிங் மீதான காதல் 53 வயது தாண்டியும் தொடர்கிறது என்பது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? இதெல்லாம் பெரிய ஆச்சரியமே இல்லை. இனித்தான் பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. துபாயில மிஷ்லின் 24 ஹவர்ஸ் துபாய் என்ற பெயரிலே ஒரு மிகப்பெரிய காற்பந்தய போட்டி ஒன்று நடக்க போகிறது. அதற்கான தகுதி சுற்று போட்டிகள் எல்லாம் அண்மை காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தகுதி சுற்று போட்டியை பங்கெடுத்த தல அஜித் 7ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனையான விஷயமா இல்லையா? அப்படி உங்களுக்கு நிச்சயமாக தோன்றினால் கமெண்ட்ல தல மாசன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தல கடைசியாக யூரோப்பியன் 2 என்ற ஒரு காற்பந்தய போட்டியிலே பங்கெடுத்தார். அதற்கு பிறகு அவரால் தொடர்ச்சியாக இதில் ஈடுபட முடியாமல் போனது சினிமா சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் தான் இதற்கு பிரதானமான காரணம் என்று சொன்னால் மிகையல்ல. இப்பொழுது முழுமூச்சாக இந்த காற்பந்தயத்திற்குள்ளே கால் பதித்திருக்கிறார் தல அஜித். துபாயில் நடக்கின்ற இந்த மிச்லின் 24 துபாய் என்ற அந்த காற்பந்தய போட்டியை தொடர்ந்து ஏசியா ஃபார்முலா சாம்பியன்ஷிப், அதே போல் BMW சாம்பியன்ஷிப், அதே போல் பிரிட்டிஷ் ஃபார்முலா சாம்பியன்ஷிப் என்று சொல்லி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தல பல்வேறுபட்ட காற்பந்தய போட்டிகளிலே பங்கெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இதனால சினிமாவுக்கு இப்பொழுது தல முழுக்கு போட்டு விட்டார். இந்த போட்டிகள் எல்லாம் முடியும் வரைக்கும் தல இனிமேல் படங்களிலே நடிக்கப் போவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இந்த போட்டிகள் எல்லாம் முடியட்டும். இந்த போட்டிகள் எல்லாம் சரியான முறையிலே முடிவடைந்து அதிலே ஒரு சாதனை, ஒரு இலக்கை எட்டியதன் பிறகு மீண்டும் சினிமாவிலே நடிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை தலை எடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த போட்டிகள் எல்லாம் இனி முடிவடைந்து அதுக்கு பிறகு தலை ஓய்வெடுத்து அதுக்கு பிறகு ஒரு கதை கேட்டு அதனை கமிட் பண்ணி அதை நடித்து அதுக்குரிய வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து திரையரங்குக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும் என்பதை தல ரசிகர்களாகிய நீங்கள் கொஞ்சம் ஊகிச்சு பாருங்க. ஏற்கனவே விடாமுயற்சி என்ற திரைப்படம் கூட 2 வருட வேலைக்கு பிறகு இந்த தைப்பொங்கலுக்கு வெளிவரும் என்று சொல்லி அது எப்பொழுது இனி வெளிவரும் என்ற தியதியே அறிவிக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தலையினுடைய ரசிகர்களுக்கு அவருடைய படம் புதிதாக வெளிவராமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதற்கு பிறகும் சில வருடங்கள் இடைவெளிக்கு பிறகுதான் இன்னும் ஒரு படத்தில் அவர் நடிப்பதாக இருந்தாலும் நடிப்பதற்கு தீர்மானிப்பார். அப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய கால இடைவெளி என்பது விழத்தான் போகிறது. இனி என்ன, தல ரசிகர்களாகிய நீங்கள் அவர் காற்பந்தய போட்டியிலே பங்கெடுக்கும் போது அதிலே வருகின்ற வீடியோவை பார்த்து அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து மாள வேண்டியதான், வேற ஒரு வழியுமே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு தல ரசிகராக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய மன எண்ணங்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.